ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சாம்பார் செய்ய போகிறோம். காய்கறி போட்டு சாம்பார் செய்ய போகிறோம். சாப்பாடு, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் துவரம்பயிறு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இது நல்லா கழுவிக்கோங்க. கழுவிட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு 3 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா குக்கர் போட்டு ஒரு 5 விசில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சதுக்கப்புறமா லைட்டாக இதில் மசிச்சுக்கோங்க. மசிச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கடுகுளுத்தம் பருப்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம், நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சின்ன வெங்காயம் வேணான்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு என்ன காய்கறி தேவையோ சேர்த்துக்கோங்க. நான் முருங்கைக்காய், கேரட் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கேன். உங்களுக்கு என்ன காய்கறி பிடிக்குமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். காய்கறி சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ காய்கறி வேகிறதுக்கு நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஒரு பச்சை மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா இப்போ தக்காளி சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறமா இது ஒரு 5 நிமிஷம் நல்லா மூடி வச்சு வேக வைங்க. மூடி வச்சு நல்லா குக் பண்ணிங்கன்னா நல்லா காய்கறி நல்லா சீக்கிரம் வெந்துடும். இப்போ அது வெந்ததுக்கப்புறமா இப்போ மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா அரை டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துட்டு இதை லைட்டாக பச்சை வாடை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க சிம்மில் வச்சு. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. இப்போ எலுமிச்சை சைஸ் புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இப்போ மாங்காய் சேர்த்துக்கோங்க. மாங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. அந்த புளி வாசனை மாங்காய்லாம் வேகிறதுக்காக. வெந்ததுக்கப்புறமா இப்போ பருப்பு வேக வச்சதை அது கூட சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. எனக்கு இந்த குவான்டிட்டி போதும். இப்போ காய்கறி வேகிறதுக்கு தான் உப்பு போட்டேன். இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.